ஹலோ கைஸ், நேற்று ராமநாதபுரத்தில் 12th படிக்கிற ஒரு பொண்ணை வலுக்கட்டாயமாக நீ என்னை லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் டார்ச்சர் பண்ணியிருக்கான். மறுத்த காரணத்துக்காக அந்த பொண்ணை என்ன பண்ணியிருக்கான்னா, அந்த இடத்துலையே சரமாரியாக கத்தி எடுத்து வெட்டியிருக்கான். இவங்களுக்குலாம் யார் இந்த தைரியம் கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியல. அவனும் ஒரு வீட்டில் பிறந்திருப்பான், அவனும் ஒரு அம்மா அப்பாவுக்கு தான் பிறந்திருக்கான். எப்படி அவனுக்கு இந்த துணிச்சல் வந்திருக்கும் அப்படின்றது எனக்கு இப்போ வரைக்குமே புரியல. உனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு நீ லவ் பண்ணுற இல்லை ப்ரப்போஸ் பண்ணுற, அந்த பொண்ணுக்கு பிடிக்கல இல்லை அந்த பையனுக்கு பிடிக்கல அப்படின்னா ஒரு பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கும் அந்த அவங்களோட லைஃப்லேருந்து வந்துடணுமே தவிர இந்த மாதிரி நான் வந்து நீ எனக்கு கிடைக்கலன்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து அந்த பொண்ணு சாவடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்னடா வந்து கோபம் ஆத்திரம் தெரியல. சத்தியமாக மனுஷங்களே இல்லை, ஃபுல்லாக சைக்கோ. நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இடத்துலையும் இந்த மாதிரி சைக்கோகள் இருக்க தான் செய்யுதுங்க. நேரம் காலம் வரும்போது தான் இவங்களுடைய சுயரூபமே நமக்கு தெரிய வருது. சட்டங்கள் கடுமையாக்குனா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க முடியுமே தவிர வேற எதனாலையுமே பண்ண முடியாது. ஒருத்தனுக்கு கத்தி எடுத்து குத்தி நாளைக்கு நம்ம எங்கே போய் நிற்போன்ற பயம் இல்லாதனால மட்டும்தான் அந்த தப்பை வந்து அவனால் வந்து தைரியமாக வந்து கத்தி எடுத்துட்டு அவனால் போக முடியுது. அந்த பொண்ணு நோ சொல்லுச்சுன்னா நான் கண்டிப்பாக இந்த முடிவு தான் எடுப்பேன். சட்டமில் வந்து பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும், பொண்ணுக்கு ஒன்று, பொண்ணுனால பசங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை பசங்கனால பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனைனாலும் 2 பேரும் ஈக்குவலாக வந்து தண்டனை கிடைச்சா மட்டும்தான் நாட்டில் ஏதாவது முன்னேற்றம் இருக்கும். இல்லைனா வந்து தினமும் இந்த மாதிரி ஒரு கேஸை வந்து நம்ம பார்த்துட்டு கடந்து போயிட்டு இருக்க மாதிரி தான் ஆகும். எப்படி ஸ்ரீமதி கேஸில் ஆச்சோ அதே மாதிரி தான் ஆகிட்டு இருக்கு. எங்கே தான் போய் பெண்கள் வந்து எந்திரிச்சு போய் அவங்க போய் ஒரு படித்து ஏதாவது பண்ணணும்னு நினச்சி சாதிக்கணும்னு நினச்சா அங்கே ஒரு முற்றுப்புள்ளி, இங்கே ஒரு ஸ்டாப். என்ன தான் நடக்குதுன்னே தெரியல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.